الحمد لله رب العالمين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. நாங்கள் தற்பொழுது அல்-ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் எழுதிய புலூகுல் மராம் மின் அதில்லத்தில் அஹ்காம் என்ற கிதாபிலிருந்து ஹதீதுகளை படித்து கொண்டிருக்கிறோம். தற்பொழுது நாங்கள் பாபுல் ஆனிய பாத்திரங்கள் பற்றிய சட்டங்களை படிக்க ஆரம்பித்திருக்கிறோம். அதிலே முதலாவதாக ஹதீஸ் ஹுதைஃபத் இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு. ஹுதைஃபத் இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுடைய ஹதீஸ், அதாவது தங்கம் வெள்ளியான பாத்திரங்களிலே பருகக்கூடாது, சாப்பிடக்கூடாது என்கின்ற அந்த ஹதீஸை நாங்கள் பார்த்தோம். இன்று நாங்கள் அதே கருத்துப்பட இன்னொரு ஹதீஸை நாங்கள் பார்ப்போம். وعن أم سلمة رضي الله عنها قالت قال رسول الله صلى الله عليه وسلم الذي يشرب في إناء الفضة إنما يجرجر في بطنه نار جهنم متفق عليه. இந்த ஹதீஸை உம்மு சலமா அவர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், தங்கப்பாத்திரத்திலே அருந்துபவர் இன்னமா யுஜர்ஜிரு, அவர் முடக்கென்று குடிப்பது ஃபி பத்னிஹி நார ஜஹன்னம், நரகத்தின் நெருப்பைத்தான் தனது வயிற்றிலே முடக்கன்னு சொல்லி குடிக்கின்றார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸ் முத்தஃபக்குன் அலைஹி, புகாரி முஸ்லிமிலே பதியப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த ஹதீஸிலே உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய நாங்கள் தர்ஜமாவை பார்ப்போம். எல்லோருக்கும் தெரியும், உம்மு சலமா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி, அதாவது உம்முல் முஃமினீன் ரலியல்லாஹு அன்ஹா. அவங்களுடைய பேர் ஹிந்து பின்த் அபி உமையத அல் குரஷியா அல் மஹ்சூமியா. அப்போ குரஷியில் மஹ்சூம் என்கிற அந்த பிரிவினை பத்னை சேர்ந்தவர்கள். அவருடைய தந்தை குறைஷ் வம்சத்தில் ஒரு பெரிய ஒரு தரத்தில் இருந்தார்கள். அவருடைய தாயார் பேர் ஆத்திகா பின்து ஆமிர் இப்னு ரபியா. உம்மு சலமா என்றும் பேராய் அந்த பேரை கொண்டும் மஷ்ஹூராக இருக்கிறார்கள். அதே போன்று ஹிந்தென்றும் அறியப்படுறார்கள். இனி அதிகமாக உம்மு சலமா என்று கூட பாவிக்கப்படுறதுனால அதுவே மஷ்ஹூராக போய்விட்டது. அப்போ இவங்களை திருமணம் செய்கிறதுக்கு முன்னால அபூ சலமா அப்துல்லா இப்னு அப்துல் அசத் அவர்களுக்கு மனைவியாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹ் அவங்க திருமணம் செய்வதற்கு முன்னால அபூ சலமா என்று சொல்லக்கூடியவர் அப்துல்லா இப்னு அப்துல் அசத் அவர் முழு பேர், அவர்களைத்தான் இவர்கள் திருமணம் செய்திருந்தார்கள் மக்காவில் இருக்கும் பொழுது. தனது கணவருடன் அவர்கள், அதாவது அபூ சலமாவுடன் ஹபஷாவுக்கு என்ன செய்கிறார்கள், ஹிஜ்ரத்து செல்கிறார்கள். தனது கணவருடன் ஹிஜ்ரத்து செய்கிறார்கள். அங்கே ஜெய்னப் என்கிற ஒரு பெண் குழந்தையை பெறுகிறார்கள். அதுக்கு பிறகு சலமா, உமர், துர்ரா என்கிற குழந்தைகளையும் பெற்றெடுக்கிறார்கள். இவ்வளவு பேரும் அந்த அபூ சலமாவுடைய மக்கள். அப்போ அந்த அவர்களுடைய அந்த பெற்ற மக்கள் ஒரு ஆள் தான் சலமா. இப்போ அவங்கள பேரை வச்சுத்தான் இவங்களுக்கு உம்மு சலமான்னு சொல்றது. அப்போ வாப்பாக்கு அபூ சலமான்னு சொல்றது. அதுபோல் என்ன செய்கிறாங்கள் என்றால், அவங்க மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து போகிறாங்க. ஹபஷாவிலிருந்து மதீனாவுக்கு போகிறாங்க. முதலாக மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்ச பெண் இவங்க தான். ஆண்களில் இவங்களுக்கு முன்னுக்கு ஆக்கள் போயிருக்கிறாங்க. ஆனால் மதீனாவுக்கு போன பெண் முஹாஜிரா இவங்க தான். அதுக்கு பிறகு அபூ சலமா நெஞ்சாங்க வந்ததுக்கு பிறகு உஹத் யுத்தத்தில் கலந்து போகிறாங்க. அதில் அபூ உசாமா அல் ஜுஷமி என்கிறார் அவருடைய அந்த அழுதில் ஒரு ஈட்டியால் அந்த உஹத் யுத்தத்தில் எறிஞ்சதுனால காயப்பட்டு ஒரு மாதமாக நெஞ்சாங்க சிகிச்சை செய்து, அப்பொழுது காயம் ஆறி போய்விட்டது. பிறகு ரசூலுல்லாஹ் அவங்க இன்னொரு முஹிம்மா அஸ்கரிய ஒரு இராணுவ பொறுப்பண்டை கொடுத்து என்ன செய்கிறாங்க, கத்தன் என்கிற ஒரு இந்த இடத்துல தண்ணி உள்ள இடம், அதை சுற்றி ஒரு கோத்திரம் இருக்குது, அதாவது பனு அசத்ங்கிற கோத்திரம் இருக்குது. அவங்களுக்கு அனுப்புகிறாங்க. அவங்க அங்கே போய் கிட்டத்தட்ட 29 இரவுகள் இருக்கிறாங்க. இருந்துட்டு பிறகு வந்துட்டாங்க. மதீனாவுக்கு வராங்க. வந்த உடனே அவங்களோட காயம் பிரிஞ்சிச்சு.
இப்போ முந்தைய யுத்தத்தில் என்ன ஏற்பட்ட அந்த காயம் வந்து இருந்து திருப்பி என்னஞ்சிட்டு காயம் விரிஞ்சிச்சு. விரிஞ்ச உடனே அப்போ அதில் ரத்தம் கூடுதலாக ஓடி அவங்க என்ன செய்கிறாங்க, ஹிஜ்ரி 4வது வருஷம் அபூ சலமா அவர்கள் மறைத்து விடுகிறார். அப்போ மறைத்தோன்னே உம்மு சலமா அவர்கள் இத்தா இருக்கிறார்கள். இத்தா இருட்டோடனே இத்தா முடிஞ்சதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் அவங்க கல்யாணம் பேசி ஷவ்வால் 4வது வருஷத்தில் ஷவ்வாலில் என்ன செய்கிறாங்க, திருமணம் செய்து கொள்றாங்க. இப்போ அவர் மௌத்தாகிறாரு, ஜுமாதல் ஆஹிராவில் மௌத்தாகிறாரு. அதுக்கு பிறகு இத்தா இருந்து அவங்க இத்தாவை முடிச்சு கொள்கிறாங்க ஷவ்வால் மாதத்தில், அதாவது 10 ஷவ்வாலில் என்ன செய்கிறாங்க, முடிச்சு கொள்கிறாங்க. அப்போ ஷவ்வால் முடிகிறதுக்கு கொஞ்சம் நாளைக்கு முதல் ரசூலுல்லாஹும் அவங்க கல்யாணம் திருமணம் செய்து கொள்கிறாங்க. இதுதான் அவங்களோட அந்த உம்மு சலமா அவர்களுடைய ஹிஸ்ட்ரி, அவங்களுடைய கிஸ்ஸா வந்து அதுதான். அப்போ ஆரம்பத்தில் அவங்களுக்கு திருமணம் முடித்து அப்போ ஒரு பெரிய ஒரு வரலாறு உள்ள ஒரு பெண், அதாவது கணவனோட ஹபஷாவுக்கு எதியோப்பாவுக்கு ஹிஜ்ரத்து போய் இப்போ அங்கே பிள்ளைகள் எத்தனை பிள்ளைகள் கிட்டத்தட்ட 1 2 3 4 பிள்ளைகளை பெற்றெடுத்தாங்க. அப்புறம் மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து வராங்க. அதுக்கு பிறகு என்ன செய்கிறாங்க தான் அவங்களோட கணவன் மௌத்தானோட ரசூலுல்லாஹ் அவங்க என்ன செய்கிறாங்க, திருமணம் செய்து கொள்கிறாங்க. அப்போ இவங்க தொப்பர்ஹிய மின் அஜ்மலின் நிசா, கொஞ்சம் அழகான பெண் என்று சைது இப்னு முஸையப் சொல்கிறாரு. மின் அஜ்மலின் நாஸ், கொஞ்சம் அழகான பெண் என்று சொல்கிறாங்க. அதே நேரத்தில் அழகு மட்டுமல்ல, அவங்க சரியான ஹிக்மத்தும் நல்ல ஒரு புத்திசாலியான ஒரு பெண். ரசூலுல்லாஹோட வாழ்க்கையில் ஒரு கஷ்டமான ஒரு நிலைமையில், மிகவும் ஒரு இக்கட்டான நிலைமையில், ஒரு நாட்டின் தலைவர், ஒரு சமூகத்துக்கு தலைவர் என்ற வகையில் அவங்களுக்கு ஒரு இக்கட்டான நிலைமையில் ஒரு நல்ல ஒரு ஆலோசனை அவங்க சொல்கிறாங்க. அதாவது ரசூலுல்லாஹ் அவங்க என்ன செய்கிறாங்க, உம்ரா செஞ்சு கொண்டு அந்த உம்ரத்துல் ஹுதைபியாவுக்கு அவங்க அங்கே போகிறாங்க. மக்காவாசிகளை தடுத்து பிறகு என்ன செய்கிறாங்க, இந்த வருஷம் நீங்கள் உம்ரா செய்யலாம், ஒப்பந்தம் செய்கிறாங்க அதில் சுல்ஹ் ஹுதைபியா. அடுத்த வருஷம் வந்தால் நீங்கள் என்ன செய்யணும், உம்ரா செய்யவும். இந்த வருஷம் செய்யலை. அப்புறம் அடுத்ததில் உள்ள சில பந்துகளில் உள்ளது, எங்களோட ஆக்கள் யாராவது உங்கள்கிட்ட வந்து திருப்பி தரணும், உங்களோட ஆக்கள் யாரும் வந்தாங்கன்னா நாங்கள் திருப்பி தரத்ததில்லை. இப்படியான இந்த உடன்படிக்கையில் சஹாபாக்களுக்கு பெரிய ஒரு அதிருப்தி ஒன்று இருந்துச்சு. அதில் உமர் ரலியல்லாஹு தஆலா போன்ற ஆக்கள், நாங்கள் ஏன் ஒரு சத்தியம் எங்களோட பக்கம் இருக்கும் பொழுது நாங்கள் ஏன் இப்படி இப்படி இறங்கி போகணும் என்று அடிப்படையில். அப்போ ரசூலுல்லாஹ் அந்த சுல்ஹுல் ஹுதைபியா ஒப்பந்தத்தை முடித்து கொண்டு அப்போ சஹாபாக்கள் சொன்னாங்க, இந்த வருஷம் நீங்கள் உம்ரா செய்யலாது, செஞ்ச உம்ராவை கலையுங்க. அப்போ யாருமே உம்ரா கலையில்லை. ஏன்னா அவ்வளோ ஒரு ஃபத்ரா சஹாபாக்களுக்கு இந்த ஒப்பந்தத்தில் ஒரு பெரிய ஒரு அதிருப்தி. ரசூலுல்லாஹ் அவங்க உம்ராவை கலைங்கன்னு சொல்லியும் அவங்க என்ன செய்யலை. அப்போ உம்மு சலமா அவங்க ஒரு நல்ல ஒரு ஐடியா அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் ஒன்று செய்யுங்க, நீங்கள் இப்போ சொன்னீங்க அவங்க கேட்கல, நீங்கள் போய் யாருடையுமே ஒரு கதையுமே கதைக்க வேணாம், போய் நீங்கள் கொண்டு வந்த அந்த 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 உம்ராவை கொண்டு வந்த மிருகம் இருக்கிறாங்க, அதை நீங்கள் அறுத்து நாசுவனை கூப்பிட்டு உங்களோட முடியை என்ன செய்யுங்க, கலைங்க. ஒரு ஐடியாவை கொடுக்கலாம், நீங்கள் உங்கள்கிட்ட ஒன்றும் சொல்லுவாங்க. அதன் பிரகாரம் ரசூலுல்லாஹ் அவங்க அங்கேருந்து வெளியாகிறாங்க. யாரோடையும் கதைக்கல, தண்டை கொண்டு வந்த பிராணியை அறுக்கிறாங்க, நாசுவனை கூப்பிட்டு என்ன செய்கிறாங்க, முடிவு செய்கிறாங்க.
சாபாக்கள் எல்லாம் இதை கண்ட உடனே முண்டி அடிச்சிட்டு போய் எல்லாரும் அவங்களோட மிருகங்கள் அறக்குறாங்க, எல்லாரும் முடிய எடுத்துக்கிறாங்க. அந்த சாபாக்களும் ஆளுக்கால் காத பாதுவும் எக்துல் பாதன் கம்மன் ரசூலுல்லாஹுடைய அந்த கட்டளைக்கு நாங்கள் மாறு செஞ்சிட்டோம்னு இந்த கவலையில் எல்லாரும் முடி அடித்து கொண்டு முடியை வெட்டி கொள்கிறார்கள். அப்போ இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு இந்த ஆலோசனை சொன்னது, நீங்கள் போய் இதை செய்யுங்க சொன்னது உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா. அதுபோல் அவர்கள் யசீதுடைய காலம் வரைக்கும் அவர்கள் வாழ்ந்தார்கள். வாழ்ந்து ஹிஜ்ரி 59 என்ன செய்கிறாங்க, மரணித்து விடுகிறார்கள். அவர்கள் மரணிக்கும் பொழுது 84 வயசு அவங்களுக்கு. அபூ ஹுரைரா அவங்கள் தான் அந்த தொழுகை, ஜனாசா தொழுகை நடத்துகிறார்கள். பக்கியிலே அடக்கப்படுகிறார்கள். உம்மஹாத்துல் மூமினிலே மௌத்தான அந்த மனைமாரிலே ஆக கடைசியானவர்கள் தான் இவர்கள். இதுதான் உம்மு சலமா அவர்களுடைய வரலாறு. நாங்கள் இந்த ஹதீதை எடுத்துக்கொண்டால், இந்த ஹதீத் இமாம் மாலிக் அவர்கள் தங்களுடைய மோத்தாவிலே பதிவு செய்த ஹதீத் அது. மாலிக் அவர்கள் நாஃபி அன் ஸைத் இப்னு அப்துல்லாஹ் இப்னு உமர் அன் அப்துல்லாஹ் இப்னு அப்துர் ரஹ்மான் இப்னு அபி பக்ர் சித்திக் அன் உம்மு சலமா ஊடாக இந்த ஹதீத் அறிவிக்கப்படுகிறது. இந்த ஹதீத் முஸ்லிம்லேயும் இதே இஸ்னாது. இமாம் புகாரி அவர்களுடைய இமாம் புகாரி அவர்கள் இஸ்மாயில் பின் அபி உவைஸ் ஊடாக அறிவிக்கிறார்கள். இமாம் முஸ்லிம் அவர்கள் யஹ்யா பின் யஹ்யல் அன்சாரி ஊடாக அந்த மாலிக் இமாம் ஹதீஸை அறிவிக்கிறார்கள். இதில் அலி இப்னு முஸ்ஹிர், இதில் மதாருல் இஸ்னாத் நாஃபி. இப்போ நாஃபி கிட்ட உபைதுல்லா எடுத்து, உபைதுல்லாங்கிறவரிடத்து அலி இப்னு முஸ்ஹிர் எடுத்து அதில் ஒரு ஜியாதாவை கொண்டு வரார்கள். இன்னல்லதி யஅகுலு, இப்போ ஹதீஸிலே அசல் ஹதீஸிலே காணப்படுவது இஷ்ரபுண்டு, அதிலே அவர் ஜியாதாவாக கொண்டு வரார்கள். இமாம் முஸ்லிம் அவர்கள் சொல்கிறார்கள், ஏனைய அந்த ஜமாத்துடைய அந்த அதிகமான ஆக்களுடைய ரிவாயத்திலே இது அந்த ஜியாதா கிடையாது என்று சொல்கிறார்கள். இன்னொருவர் அப்துல்லா இப்னு அப்துர் ரஹ்மான் அந்த இடத்தோட உஸ்மான் இப்னு முர்ரா என்பவர், அவர் அதிலே இருக்கும்பொழுது அதிலே தஹபை சேர்த்துக் கொள்கிறார். ஏனென்றால் அடிப்படை உம்மு சலமா ஹதீஸ் ஃபில்லா, வெள்ளியைத்தான் குறிப்பிட்டு வருகிறது, ஆனால் அவர் தஹபுங்கிறதை சேர்த்துக் கொள்கிறார். இது ரெண்டும் வகமுக்குரியது. அதிலே யகுலுங்கிறது சேர்ப்பதும் அலி இப்னு முஸ்ஹிருடைய ஒரு வகம், அதாவது அவருடைய தவறு. அதே போல் தஹபை இந்த இடத்துல சேர்த்தது உஸ்மான் இப்னு முர்ராவுடைய தவறு. இதுதான் இந்த தரீகத்து அந்த ஹதீஸிலே தஹ்ரீஜாக சொல்லக்கூடிய இஃப்திலாஃபுல் அல்ஃபாதுக்குரிய முக்கிய விஷயங்கள். அடுத்ததாக இதில் சொல்லப்பட்ட யுஜர்ஜிரு என்று சொல் காணப்படுகிறது. யுஜர்ஜிரு என்று சொன்னால் முடக்கன்று குடித்தான், சத்தம் போக்கில் அந்த சத்தத்துக்கு தான் ஜர்ஜர இன்சான் தண்ணியை ஒரு மனிதர் அதை உள்ளுக்கு குடிக்கும் பொழுது ஏற்படக்கூடிய சத்தம். ஜர்ஜர ஃபுலானுல் மா என்றால் ஐ ஜராஹு ஜர்அன் முத்தவாத்திரன் லஹு சவுத், அப்படியே ஊற்றி முடக்கன்று என்ன செஞ்சேன் குடித்தாங்கன்னு அர்த்தம். இப்போ இதில் என்ன செஞ்சிருக்கின்றால் அந்த தண்ணி, அந்த குடிக்கிற அந்த தண்ணியை இதுக்கு என்ன செய்யப்பட்டிருக்குது, அந்த நரக நெருப்பை குடிக்கிறதுக்கு என்ன செய்ய ஒப்பிடப்பட்டிருக்குது. அப்போ இதில் நாங்கள் பெறக்கூடிய சட்டம் என்ன என்றால், தஹ்ரீம் ஷுர்ப் ஃபி இனாஇல் ஃபில்லத்தி அலர் ரஜுலி வ அலல் மர்அ, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வெள்ளி பாத்திரத்தில் குடிக்க முடியாது. இதை பற்றிய மதுஹப் நாங்கள் சென்ற ஹுதைஃபத் இப்னு யமானுடைய ஹதீத்தில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இப்போ ஒருவர் என்ன செய்கிறார், தங்க பாத்திரத்தில் ஒது செய்கிறார் அல்லது வெள்ளி பாத்திரத்தில் ஒது செய்கிறார். அவர் ஒது கூடுமா அல்லது கடமையான குளிப்பு குடித்தாருன்னா கூடுமா என்றால் அவர் பாவியாகுவார். ஆனால் அவருடைய ஒதுச்செறிய வரும். அடுத்தது குளிப்பும், கடமையான குளிப்பை குளிச்சிருந்தாருன்னா அந்த குளிப்பும் சிஹத்தாகும்.
அதைத்தான் எல்லா உலமாக்களும் சொல்றாங்க. ஆனால் தாவூதுல்லாஹி சொல்றாரு இல்லை லாயஸ், அது அந்த ஒது சரி வராது. அப்போ அவரு வேறு இன்னொருக்கா ஒது செய்யும். ஆனால் சவாபு வந்துட்டு என்ன அது சரி வரும். அதே போலதான் ஒருவர் தங்க பாத்திரத்தில் குடிக்காரு அல்லது சாப்பிட்றாரு, அல்லது வெள்ளி பாத்திரத்தில் குடிக்காரு அல்லது சாப்பிட்றாரு என்றால் அவர் பாவியாகுவார். ஆனால் அந்த குடிச்ச குடிபானம் அல்லது உணவு வந்துட்டு ஹராம் அல்ல, உணவு வந்து ஹராம். இதுதான் இந்த 2 ஹதீஸுக்குரிய விளக்கம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.